மனித இனத்தின் மேல தாக்குதல், ஏலியன்களால தாக்குதல், பயோவார் நோய்களால தாக்குதல், மனுஷனாலே மனுஷனுக்கு பரவுற நோய்கள், கொசு மூலியமா வர்றது, விலங்கு மூலியமா வர்றது, இந்த மாதிரி எவ்வளவோ நோய்கள் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க நீங்க பார்த்தாலே இறந்துருவீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே கண்ணு இல்லாம தான் இருக்கணும். பார்வை தெரிஞ்சது அப்படின்னா அவங்க இறந்துருவாங்க. இது ஒரு நோயா இல்ல பேயினால நடக்குதா இல்ல ஏலியனால நடக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க கூடிய படம் தான் இந்த படம் பேக் பாக்ஸ். நம்ம சேனலுக்கு புதியவர்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய மூவி ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சில வாய்ஸ் ஒன்னு கேக்குது. இங்க யாராவது உயிரோட இருக்கீங்களா? இங்க உங்களுக்கு சாப்பாடு இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரே வழி ஆறு தான். ஆறு மூலியமா வந்தா நீங்க சீக்கிரம் வந்துடலாம். ஆனா உங்கள்கிட்ட குழந்தைங்க இருந்தா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தைங்க கிட்ட என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது தெளிவா கேளுங்க, புரியுதா உங்களுக்கு? எந்த சவுண்ட் கேட்டாலும் நீங்க திரும்பி பார்க்க கூடாது. நானே சொன்னாலும் உங்க கண்ணுல கட்டியிருக்க இந்த துணியை அகுக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும். அம்மா தான் உங்க துணியை கலட்டுவேன். புரியுதா உங்களுக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றாங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த விதமான தப்பு நடக்கக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. அதனால குழந்தைங்களை நீங்க கண்ணுல கட்டியிருக்க துணியை அவுக்க கூடாது, நான் தான் அவுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய பேர்ட்ஸ் 2 பாக்ஸ்ல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அவங்க அப்படியே வெளியில வராங்க. வெளியில வரும்போது அவங்க கண்ணும் கட்டியிருக்கு, குழந்தைங்க கண்ணும் கட்டியிருக்கு. வெளியில வரும்போது அவங்க மூஞ்சில ஒரு பதட்டமும் பயமும் தெரியுது. அது மட்டும் இல்லாம அவங்க வெளியில சுத்திலும் கயிறு கட்டி வச்சிருக்காங்க. அந்த கயிறோட உதவி மூலமா அந்த ஆத்து பக்கம் வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய போட்டை புரட்டி போட்டு அவங்க குழந்தைங்கள அந்த போட்ல ஏத்துறாங்க. அவங்களும் ஏறிக்கிறாங்க. ஏறிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஒரு பெயிண்டர், அது மட்டும் இல்லாம இப்ப கேரிங்கா இருக்காங்க. அவங்களுக்கு உதவியா அவங்க அக்கா அங்க வந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக. அப்பதான் நியூஸ்ல பாக்குறாங்க ரஷ்யால ஒரு விதமான விசித்திர நோய் பரவிக்கிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு சரி ரஷ்யா தானே, இதெல்லாம் பொய்யா இருக்கும் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயின் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு திரும்புறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு பொண்ணு அங்க இருக்க விண்டோல இருக்க ஒரு கண்ணாடியில அவ தலையை அவளே இடிச்சுக்கிட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவா. அவ திரும்பி அப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்க அவ கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு அவங்க அக்காவை கூட்டிக்கிட்டு உடனே வண்டி எடுங்க, ரஷ்யால வந்த நோய் இங்கேயும் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் நிறைய பேர் அப்நார்மலா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊரெல்லாம் கார் தாறுமாறா ஓடுது. ஒவ்வொரு கார் மேல மோதி விபத்தை நிறைய ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு ஊரே ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. இருக்கக்கூடிய எல்லாருமே தற்கொலை பண்ணிட்டு அவங்களே சாகுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க. பயப்படும் போது நம்ம ஹீரோயினுடைய அக்கா கண்ணுலையும் அந்த நோய் வந்ததுக்கான அறிகுறி தெரியுது. அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. காரை தாறுமாறா ஓட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே முடியல. கார் அப்படியே தள்ளகீழ கவுருது. அங்கிருந்து எந்திரிச்ச நம்ம ஹீரோயின் அவங்க அக்காவை பாக்குறாங்க. அவங்க அக்கா அப்படியே ஒரு லாரி முன்னாடி போய் நின்று அடிபட்டு இறக்குறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் அங்கிருந்து அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்க எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கேரிங்கா இருக்காங்கன்னு கூட தெரிஞ்சு இடிச்சு தள்ளிட்டு எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் விழுகுறாங்க. அந்த வீட்டுல இருந்து ஒரு லேடி நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளவோ தடுக்கிறாரு, போகாத வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த லேடி இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாடுறாங்க. காப்பாத்த வந்தவங்க அங்க இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கண்ணுக்கும் அந்த நோயோட அறிகுறி வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க காரை திறந்து அவங்களும் அப்படியே இறந்து போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கிருந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு. காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு ஓடுறாரு. அதுக்குள்ள பக்கத்துல இருக்க டோரை போய் தட்டுறாங்க, பக்கத்துல இருக்க வீட்டு டோரை. அந்த வீட்டை அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் கூட வந்தவரும் கதவை தட்டுறாங்க, திறக்க மாட்டேங்கிறாங்க உள்ள இருக்கவங்க. அப்ப அந்த வீட்டோட ஓனர் இது ஏன் வீடு தான், நான் திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாரு. நம்ம ஹீரோயின், இன்னொரு பொண்ணு, அந்த ஆளு 3 பேருமே அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. உள்ள பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்கேயும் நிறைய பேர் ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. அவங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுங்கிறதே தெரியல. மாறி மாறி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, அதாவது இப்ப நம்ம ஹீரோயினை ஒருத்தர் காப்பாத்தினாரு பாத்தீங்களா, அவர் தான் நம்ம ஹீரோ. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நோய் பாக்குறதுனாலதான் பரவுது. நான் வேலை செஞ்ச இடத்துல எல்லாரும் எதையோ பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களாவே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாங்க. அதனால நம்ம யாரும் எதையும் பார்க்க கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. அதனால எல்லாரும் வீட்டுல இருக்க விண்டோஸ், வெளியில இருந்து வரக்கூடிய வெளிச்சம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதனால எல்லாருமே எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றாங்க. இது என்னன்னே தெரியாம இருக்கும்போது அங்க ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இது அவ்வளவுதான், இந்த உலகத்தோட கடைசி நாட்கள், எல்லாருமே இறக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப எல்லாரும் என்ன உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மதத்திலயும் இது இருக்கு. உலகத்துல பாவங்கள் அதிகமாகும் போது
மேல இருந்து கடவுள் மொத்த உலகத்தையும் அழிச்சிட்டு புது உலகத்தை வந்து உருவாக்குவாரு. அதற்கான அறிகுறி தான் இது அப்படிங்கிறத சொல்றான். அப்ப அந்த பொண்ணு கேட்கறா, நீ சூப்பர் மார்க்கெட்ல தானே வேலை பார்க்கறா, இல்ல வேற ஏதாவது பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் ஒரு கதை எழுதுறேன், அதற்கான ரிசர்ச் தான் இது அப்படிங்கிறத சொல்றான். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இது நமக்கெல்லாம் ஒரு எண்டு தான் அப்படிங்கிறத சொல்றான். அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்ப பிரசன்ட் நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தைங்களோட போய்கிட்டு இருக்காங்க ஆத்துல. அவங்கள சுத்தி துணியால மூடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாக்கி டாக்கியை வச்சு அந்த ஃப்ரீக்வன்சில இருந்து வரக்கூடிய சிக்னலை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சைட்ல இருந்து எதுவும் ஆன்சர் கிடைக்காதா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஆன்சருமே கிடைக்கல. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்ப அகைன் பிளாஷ்பேக்கே காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் காலையில எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாரும் சேஃபா இங்க வந்து தங்கிட்டோம், ஆனா நமக்கு சாப்பிடறதுக்கு எந்த வித ஃபுட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நம்ம உயிர் வாழணும்னா ஃபுட்டு வந்து ரொம்பவும் முக்கியம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே டோர் வந்து தட்டுற சவுண்ட் கேட்குது. இவங்க போய் அங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெளியில இருந்து ஒரு பொண்ணோடைய குரல் கேட்குது. உள்ள இருக்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா திறக்க வேணாம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, நான் திறக்கிறேன் பாக்குறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. திறக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்க எல்லாருமே அவங்க கண்ணை வந்து கட்டிக்கங்க, அவங்க கண்ணை வந்து கட்டிக்கங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் பாக்குறேன், இன்கேஸ் அவங்க வந்து இன்ஃபெக்டடா இருந்தா எனக்கு மட்டும்தான் பாதிக்கும், நான் சொல்லிடுறேன், நீங்க யாரும் வந்து கட்ட அவுக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு கன்னை கொடுத்து உள்ள வரவங்க இன்ஃபெக்டடா இருந்தா அவங்களையும் சுட்டுரு என்னையும் சுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கொடுத்துட்டு நிப்பாட்டுறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து உள்ள கூட்டிட்டு வராரு. பார்த்தா இன்னொரு பிரெக்னன்ட் லேடி. அப்ப அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்கறாங்க, நீங்க எப்படி தனியா இங்க வந்தீங்க அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. அப்ப அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, நான் பக்கத்து தெருவில் தான் இருக்கேன், என் வீட்டுல இருந்து இப்பதான் வெளியே வந்தேன், எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, அதனாலதான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்ப வெளியில என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அப்ப அந்த வீட்டோட ஓனர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியானா, வீட்டை சுத்தி கேமரா இருக்கு, அந்த கேமரால வெளியில என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த நோய் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். கேமரா வழியா பார்த்தாலும் சரி, நேரா பார்த்தாலும் சரி, அந்த நோயோட தாக்கம் வந்து இருக்கும், நம்ம எல்லாருமே இறக்க வேண்டியதா போயிடும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அதனால யாராவது அஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன பண்றது, எல்லாருமே இறக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த வீட்டோட ஓனர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் என்னைய வந்து அந்த ரூம்ல கட்டி போட்டுருங்க, ரூம்ல போட்டு கட்டி போட்டுருங்க, அந்த கேமராவை நான் பார்த்து என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்றேன், அந்த நோய் பாதிச்சிருச்சுன்னா என்னை திறக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க, பாதிக்கலைன்னா நான் வெளியில வரேன் அப்படிங்கறத சொல்றாரு. சரி ஓகே, இந்த முடிவு நல்ல முடிவு தான் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்றாங்க. அதே மாதிரி அவரை கட்டி போட்டு வெளியில என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்க வைக்கிறாங்க. அப்படி அவர் பார்க்கும்போது திடீர்னு காத்தெல்லாம் அடிக்குது, ஏதோ ஒரு உருவம் வர்றது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அடுத்த செகண்டே இவரும் வந்து பாதிக்கப்படுறாரு. அதனால அவரு அங்கிருந்து உட்காந்து இந்த சேர்ல இருந்து கீழே விழுந்து அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தள்ளிவிட்டு அவரே தலையில அடிச்சுக்கிட்டு இறந்து போறாரு. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம பிரசண்டா காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் போட்ல அப்படியே போயிட்டு இருக்காங்க. வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. என்ன வாய்ஸ்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. உடனே நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தைங்களை மறைச்சிட்டு அவங்க மட்டும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை, அந்த கட்டை மட்டும் அவருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அதை மட்டும் அவுத்தீங்கனாவே போதும், நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து அவுக்குறது மாதிரி இல்ல. அது மட்டும் இல்லாம அவருடைய வாய்ஸை வச்சு இது ஒரு ட்ராப் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கன் எடுத்துட்டு ரெடி ஆகுறாங்க. கண்ணு மூடி இருக்கனால அவருடைய வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. அவருடைய வாய்ஸ் எந்த சைட்ல இருந்து கேக்குதோ அதை கேட்டாப்ல ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நீட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவர் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோயினுடைய கண்ணை வந்து பிடிங்கிறாரு. பிடிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுடைய கண்ணை வந்து அவுக்க பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் எப்படியோ அவரை தள்ளி விட்டு அங்கிருந்து ஒரு கத்தியை எடுத்து குத்தி அவரை வந்து சாகடிச்சிடறாங்க. இந்த ஆள் யாருன்னு பார்த்தோம்னா, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை மற்றவங்களையும் பார்க்க வச்சு சாகடிக்கணும் அப்படின்னு ஒரு சில பேத்த மட்டும் அந்த பேய் வந்து விட்டு வச்சிருக்கும். அதுல ஒருத்தன் தான் இவன். அங்கிருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயின் போட்ல போறாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்போ அப்படியே பிளாஷ்பேக் வருது. எல்லாருமே ஃபுட் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எப்படி நம்ம ஃபுட் இல்லாம வாழ்றது அப்படிங்கறத வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நாவல் எழுதுனவன் சொல்றான், நான் ஒர்க் பண்ண சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல தான் இருக்கு, அங்க போய் நமக்கு தேவையான ஃபுட்டை எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றான். சரி ஓகே, அங்க போய் எடுக்கலாம், ஆனா எப்படி போறது அப்படிங்கிறத பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடியா தராரு. என்ன ஐடியானா, கார்ல போகலாம், கார்ல இருக்க எல்லா விண்டோவையும் வந்து பெயிண்ட் பண்ணி அடைச்சிருவோம், நம்ம அப்படியே பொறுமையா ஜிபிஎஸ் வச்சு ஓட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியா தராரு. இது ஒர்க் அவுட் ஆகலைனாலும் நம்ம போய் தான் ஆகணும், நமக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. சரி ஓகே, இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு எல்லாருமே டிசைட் பண்றாங்க. இப்போ அதே மாதிரியே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஜிபிஎஸ் மற்றும் அந்த கார்ல இருக்கக்கூடிய சென்சாரை வச்சு போயிட்டு இருக்காங்க. சென்சாரை வச்சு எங்கேயும் இடிக்காம பொறுமையா போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த கார்ல இருக்கக்கூடிய எல்லா சைட் சென்சாருமே ஒர்க் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த பேய் மேல கார் மேலேயே வந்துட்டு போகுது. எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா சூப்பர் மார்க்கெட்டையும் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. உள்ள வந்து கண் கட்ட அவுத்துட்டு பார்த்தா அப்படியே சொர்க்கலோகம் மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபுட்டு எல்லாமே அங்க இருக்கு.
அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க அழகான 2 பேர்ட்ஸை பாக்குறாங்க, அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போறாங்க. அப்பதான் பின்னாடி கதவுல இருந்து ஒருத்தன் தட்டுறான், என்ன உள்ள விடுங்க உள்ள விடுங்கன்னு. தயவு செஞ்சு என்னையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இவங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுடைய பேச்சே ஒரு மாதிரி இருக்கு. அவன் என்ன உள்ள விடுங்கன்னு கத்துறான், கோவப்படுறான், எல்லாமே வெளியில வந்து இதை பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்படியே டவுட்டா இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிருது. எல்லாருமே சேர்ந்து அந்த டோரை வந்து தள்ள ட்ரை பண்றாங்க, க்ளோஸ் பண்ண. ஆனா வேற வழி இல்லாம அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்தவன் அவனை தள்ளுறேங்கிற பேர்ல அவனும் வெளியில போயிடுறான். அப்படியே அவனும் வந்து இறந்து போறான். இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க போயிட்டு இருக்க போட்ல திடீர்னு ஒரு சுழல் ஏற்பட்டு பையன் கீழே உள்ள போறது மாதிரி இருக்கான். அவனை பிடிக்க போய் அவங்க வச்சிருந்த ஃபுட் எல்லாமே உள்ள விழுந்துருது. அதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த போட்டை அப்படியே ஓரமா கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இப்போ ஃபுட் இல்லாம நம்மளால போக முடியாது அப்படிங்கறனால நீங்க என்னன்னாலும் இங்க அப்படியே பத்திரமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த போட்ல இருந்து எடுத்து ரோப்பை வந்து கட்டி வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த ரோப்பை கட்டிக்கிட்டு அதை அடையாளமா வச்சுட்டு தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள அவங்களால என்னென்ன முடியுமோ அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஃபுட் என்னென்ன ஃபுட் இருக்கோ அந்த ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. இதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ரோப் வந்து ஆடும். உடனே நம்ம ஹீரோயின் கண்ணை எடுத்துட்டு கண்ணை கட்டிக்கிட்டு வெளியில வராங்க. பார்த்தா அந்த பேய் அங்கதான் வந்துகிட்டு இருக்கு. இவங்க பயந்து ஓடி கீழெல்லாம் விழுவாங்க. அதனால ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல அவங்க குழந்தைங்கள அந்த பெண் குழந்தை சும்மா இல்லாம கயிறை எடுத்து கட்டிக்கிட்டு போட்ல இருந்து புறப்பட ஆரம்பிக்குது. அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு அம்மாவை தேடி அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அம்மா அம்மான்னு சொல்லும்போது அந்த குழந்தைய சுத்தி அந்த பேய் வந்து நிக்குது. அம்மா சொல்றேன் கண்ணா உருமா அப்படிங்கிற வாய்ஸ் கேட்கும். அந்த குழந்தையும் தேடி பாப்பா, ஆனா அம்மா இருக்கிற மாதிரியே தெரியாது. அப்ப அந்த குழந்தையோட கயிறு கட்டிருக்க கயிறு பின்னாடி இழுக்கப்படும். தர தர தரன்னு குழந்தை வந்து பின்னாடி வரும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அந்த குழந்தைய வந்து இழுத்துருப்பா. இழுத்தது மட்டும் இல்லாம செம்மையா திட்டுறாங்க. நான் தான் சொன்னேன்ல எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே எனக்கு ஏதாவது ஆயிட்டாலும் உங்க வழியை பார்த்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிறத சொல்றா. அதனால அவங்க பொண்ணும் பயத்துல நான் இனிமேட்டு இப்படி பண்ண மாட்டேமா அப்படிங்கிறத சொல்றா. அப்படியே சீன் கட் ஆகுது. அப்படியே பிளாஷ்பேக்ல எல்லாரும் அதே ஜிபிஎஸ் அதே சிஸ்டத்தை பயன்படுத்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் லைட்டா ஒரு சென்டிமெண்ட் வருது. இப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இன்னொரு பிரெக்னென்ட் லேடி யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து திறந்து விடுறாங்க. அங்கிருந்து ஒருத்தன் வரான். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கடுப்பாயிடுறாங்க. நம்ம ஹீரோ எல்லாருமே பாத்தீங்கன்னா கடுப்பாயிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றான், நீ வந்ததெல்லாம் போதும், முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரை நம்ம ஹீரோ வந்து அடிச்சு பார்க்கிங்ல வந்து படுக்க வைக்கிறான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நமக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. புதுசா வந்தவனையும் நம்ம ஹீரோ அப்படியே உள்ளே தங்க வச்சிடறாரு. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இப்ப பிரசண்ட காட்டுறாங்க. பசங்க கிட்ட அந்த துணிக்குள்ள எடுத்து கவர் பண்ணிட்டு பசங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்ப வேகமா போயிட்டு இருக்க போட்டு இப்ப கிராஸ் பண்ணக்கூடிய இடம் ரொம்ப ஆபத்தான இடம். நிறைய வளைவுகள் இருக்கும், சுழல் வரும், ரொம்ப வேகமா போகும். நான் சொல்லும் போது ஒருத்தர் வெளியில பார்த்து எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக். இப்ப புதுசா வந்த ஆளும் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியா பாட்டு எல்லாம் கேட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரசவ வலி வருது. அதனால அவசரமா மேல போயிட்டு நம்ம ஹீரோ அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே செட் பண்றாரு. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் வலி வந்துருது. இதை பார்த்த ஹீரோ 2 பேத்தையும் மேல கூட்டிட்டு போயிடுறாரு. 2 பேத்தையும் படுக்க வச்சு 2 பேத்துக்குமே பிரசவம் பாக்குறாரு. இந்த டைம்ல கீழே அந்த புதுசா வந்தவன் வில்லத்தனமா ஒரு விஷயம் பண்றான். என்னன்னா அங்க மூடி இருந்த கிளாத் எல்லாத்தையுமே திறந்து வீட்டை வந்து திறந்து விடுறான். இவன் யாருன்னா அந்த பேய் மூலமா ஏஜென்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஏஜென்ட்ல ஒருத்தன் தான் இவன். இவங்க எல்லாத்தையும் சாகடிக்கிறதுக்காக உள்ள அனுப்பப்பட்டவன் தான் இவன். அது மட்டும் இல்லாம அந்த பேய் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஸ்கெச்சஸ் எல்லாமே வீடு ஃபுல்லா வைக்கிறான். இது தெரியாம மேல இருந்து ஒருத்தர் கீழே வந்து பாக்குறாரு. என்னது இது விண்டோலாம் திறந்துருக்குன்னு கண்ணை மூடி தேடுறதுக்குள்ள இவனை பின்னாடி இருந்து அப்படியே அடிச்சிடறான் அவன். அது மட்டும் இல்லாம வெளியில தள்ளியிருக்கவனை பார்க்கிங்கை ஓபன் பண்ணி விட்டு நீயும் சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு மேல வரான். இப்படி அங்க கீழே இருந்த எல்லாத்தையுமே இப்ப புதுசா வந்தவன் சாகடிச்சிடறான். இப்ப இவங்க 2 பேத்துக்குமே குழந்தை பிறந்திருக்கு. புதுசா வந்தவன் அப்படியே மேல வந்து அங்க இருக்கக்கூடிய விண்டோ எல்லாத்தையுமே திறந்து விட்டு எல்லாரும் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறா. ஆனா இன்னொரு பொண்ணு வந்து பாத்துறா வெளியில. அதனால குழந்தையும் கூட்டிகிட்டு சாகலான்ட்டு போறா. அதனால நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த குழந்தைய புடுங்கிட்டு அந்த பெட்ஷீட்குள்ள வந்துடுறாங்க. அந்த பொண்ணு அங்கிருந்து குதிச்சு இறந்து போறான். இப்ப புதுசா வந்தவன் நம்ம ஹீரோயினை பார்க்க சொல்லி அந்த பெட்ஷீட்டை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கான். அந்த டைம்ல தான் கீழே இருந்த ஒருத்தர் கன் எடுத்துட்டு வந்து கண்ணை மூடிட்டே வந்து அங்கெங்கே சுட்டு கடைசியில எப்படியோ அவனை சுட்டுருவாரு. ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா அவரையும் அப்படியே கீழே தள்ளிக்கிட்டு வந்து வெளியில வந்துடுவான். அது மட்டும் இல்லாம எப்படியோ நம்ம ஹீரோவும் பொழைச்சு மேல வந்து ஹீரோயினை பாக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய ஜன்னல் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு அவங்க சேஃப் ஆகுறாங்க. அப்படியே அங்க கட் ஆகுது. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு வருது. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஜாலியா வாழ ஆரம்பிச்சாங்க. அதாவது இவங்க 2 பேரு, இவங்க பசங்க 2 பேரு, நம்ம ஹீரோயினுக்கு பிறந்த பொண்ணு, அவளுக்கு பிறந்த பையன், 2 பேர்த்தையும் நம்ம ஹீரோ தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த இன்சிடென்ட் நடந்து 5 வருஷத்துக்கு அப்புறமும் இவங்க உயிரோட இருக்காங்க. இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்கன்னா ஒரு இடத்துல தங்காம அங்கிருந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. டிராவல் பண்ணி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காங்க, எங்கேயாவது பாதுகாப்பு கிடைக்குதான்னு. இந்த டைம்ல இந்த 5 வருஷமா நம்ம ஹீரோ யாராவது ஹெல்ப் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு.
ரொம்பவும் சேஃபா கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வாக்கி டாக்கில் ஒருத்தவங்க கனெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு சேஃபான இடம் இருக்கு, அதுக்கு நீங்க சேஃபா வரணும், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ நான் எங்க இருக்கேங்கிறத சொல்றாரு. நீங்க ரொம்ப தூரத்துல இருக்கீங்க, நீங்க அங்க வரணும் அப்படின்னா ஆத்து வழியா தான் வந்து ஆகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா உங்க கூட யாராவது குழந்தைங்க இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னு கேட்டா அந்த ஆறு ஒரு இடத்துல பயங்கரமா பெரிய சுழல் வந்து உருவாகிட்டே இருக்கும், அந்த இடம் வந்து ரொம்பவும் டஃபா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வரும்போது நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்கள எங்களால காப்பாற்ற முடியல. ஸோ நீங்கள் அதை கிராஸ் பண்ணி வரணும், குழந்தைங்க இருந்தால் அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அதை நாங்கள் எப்படியாவது கிராஸ் பண்ணி வந்துடுறோம், கிராஸ் பண்ணி வந்துட்டோம்னா நீங்கள் இருக்க இடத்த நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அதோடைய சவுண்டே உங்களை நாங்கள் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடும் அப்படிங்கிற சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோ சரி ஓகே அடுத்த பிளான் போடுவோம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆகுறாங்க. அடுத்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்ஸ் கிடைக்குது, அதை எடுத்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா கார்ல இருந்து ஒரு டீம் வந்து இறங்குறாங்க. இப்போ அவங்க கையில கன்னெல்லாம் இருக்கிறனால நீ என்ன பண்றீங்கன்னா பின் வழியா போட்டுக்கு போயிரு, நான் அவங்கள டைவர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு நம்ம ஹீரோ. இப்போ வந்திருக்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பேயோட ஆட்கள் தான். வந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பிளைண்ட் ஃபோல்டை வந்து அவுக்க வைக்கிறாங்க. அப்படி அவுக்கலைன்னா இவங்களே அவுக்க முயற்சி பண்றாங்க. எப்படியாவது இவங்களே அவுத்து விட்டு அந்த பேய்க்கு இவங்க இரையாக்கி வைக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கண்ணை மூடிக்கிட்டு டைவர்ட் பண்ண பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள இப்ப வந்தவங்க நம்ம ஹீரோயினையும் குழந்தையும் பார்த்ததுனால வேற வழி இல்லாம கண்ணில் கட்டியிருந்த அந்த கைத்தை அவுத்துட்டு எல்லாத்தையுமே சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. அதனால எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிடுறாரு. சுட்டி தள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கும் அந்த பேய் பிடிச்சிருச்சு. அதனால அங்க இருக்க எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிடுறாரு. சுட்டு தள்ளிட்டு இவரும் அவரையும் சுட்டிக்கிட்டு இறந்து போறாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்த சீன் எல்லாமே வருது. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணுங்களையும் பசங்களோடையும் போயிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க நினைச்சது மாதிரி அந்த பெரிய சுழல் வந்து வருது. இந்த பெண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய சுழல் அதிகமாக உருவாகும், இது வந்து ரொம்பவே ஆபத்தான இடம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பாறைகள்லாம் இருக்கும், அதில் மோதி உடையிறதும் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால அதை எப்படியாவது சேஃபாக கிராஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது கப்பல் வந்து கவுந்துருது. கப்பல் கவுந்தாலும் நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணையும் பையனையும் கூட்டிக்கிட்டு எப்படியோ கரைக்கு வந்துட்டாங்க. கரைக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி சொன்ன இடத்துக்கு காட்டுக்குள்ள அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கால் தடிக்கி நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல விழுறாங்க. பசங்க 2 பேரும் இப்போ தனித்தனியா ஆயிட்டாங்க. இப்போ அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு விதமா பேச ஆரம்பிக்குது. அந்த பையன்கிட்ட நான் தான் அவங்க அம்மா பேசுறேன், பொண்ணுகிட்ட நான் தான் அவங்க அம்மா பேசுறேன், கண்ணை தொற அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பேசுது. பொண்ணுகிட்டையும் அதே நான் உங்க அம்மா வந்திருக்கேன் தொறான்னு சொல்லுது. ஆனா பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் அந்த பேயினால ஏமாத்துனது. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா அங்கிருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க, நான் இல்ல கண்ணை திறந்துடாதீங்க அப்படின்னு. பையனும் பொண்ணும் கொஞ்சம் உஷார் தான், இருந்தாலும் பொண்ணு வந்து அதிக உஷாரா இருக்கும். ஆனா அந்த பையன் வந்து சரி நம்ம அம்மா தான் திறக்க சொல்றாங்களோ அப்படின்ட்டு திறக்க போவான். அந்த டைம்ல எப்படியோ வந்து நம்ம ஹீரோயின் அவங்க பையனுடைய அந்த கட்டை வந்து திரும்பவும் மூடிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பையனை தூக்கிடுறாங்க. பையனை காப்பாத்தின மாதிரியே பொண்ணையும் காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக காடு ஃபுல்லா ஓடுறாங்க. அந்த பேயும் விடாம சுத்தி இவங்களை துரத்தியே வருது. பறவைகளோட சவுண்டை வச்சுதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த சவுண்டு வந்து இவங்களுக்கு கேட்காத மாதிரி அந்த பேய் வந்து வேற சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்படியோ ஒரு வழியா அந்த டோரை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயின் உள்ள இருக்கவங்க தான் எங்களை வர சொன்னாங்க, டோரை திறங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. என்னவோ சொல்லி பாக்குறாங்க, அவங்க திறக்கவே இல்லை. கடைசியில எங்க குழந்தைங்களாவது கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன விட்டுருங்க, எங்க குழந்தைங்களை மட்டுமாவது கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அழுகும்போது அப்படியே கதவு திறக்குது. கதவை திறந்து செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டிட்டு போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட பேர் வந்து இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்கூல். அங்க இருக்கிறவங்க பாதி பேர் கண்ணு தெரியாதவங்க. அவங்க ஹெல்ப் பண்ணி மீதி இருக்கிறவங்க எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. திட்டத்திட்ட இவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு மீதி இருக்க எல்லாத்தையுமே காப்பாத்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினுடைய டாக்டர் வந்து அங்க இருக்காங்க. அவங்க எப்படியோ தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப பசங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பசங்களுக்கு பேரே வச்சிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு பேர் கேர்ள், அந்த பையன் பேரு பாய். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, ஒலிம்பியான்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது இன்னொரு பிரெக்னன்ட் லேடியோட பேரு. அதே மாதிரி அந்த பையனுக்கு உனக்கு டாம்னு பேர் வைக்கிறாங்க, ஏன்னா அது அவனுடைய அப்பா பேரு. இப்ப இவங்க எல்லாரும் அந்த இடத்துல வந்து சேஃப் ஆயிட்டாங்க.